தீரா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் சுமன் கவி அவர்கள். தொடர் வணக்கம். தாவேகாவினுடைய கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 40க்கும் மேற்பட்டவர், கிட்டத்தட்ட 41 பேர் பலியான ஒரு கோர சம்பவம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே ஒழிக்கிறது. அந்த சம்பவத்துக்கு யார் காரணம் என்கிற விவாதம் ரெண்டு தரப்புலையும் மாறி மாறி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் 3 நாள் கழிச்சு விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, அனுமதிக்கப்பட்ட இடத்தை தாண்டி அதை தவிர்த்து நான் எந்த தவறும் இல்லை, அங்கே பேசுனதை தவிர்த்து வேறு எந்த தப்பு நான் செய்யலை, இதுவரைக்கும் நடந்த எந்த இதுலையும் நடக்காது, கரூரில் மட்டும் எப்படி நடந்தது, எதனால் அப்படி நடந்தது, என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. பிஜேபி ஒரு குழு அமைச்சிருக்காங்க, அவங்களும் பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கு பிறகு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு பிறகு விஜயனுடைய வீடியோ வெளியே வந்தது. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு சோகம். அதை பற்றி நம்ம பல இடத்துலையும் பேசியாச்சு, பல இடங்களையும் நம்மளோட வருத்தத்தை தெரிவிச்சாச்சு. என்ன ஒரு கொடுமை அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகி மக்கள் இருக்கும்போது அங்கே நின்று ஆறுதல் சொல்லி அந்த மக்களுக்கு ஒரு அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு அங்கே இருக்க வேண்டிய விஜய் சரி அங்கே இல்லை, வெளியில் வந்துட்டாப்புல, அங்கே ப்ரெஸ்ஸில் கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய விஜய் அதுலேயும் பதில் சொல்லலை. சென்னை விமான நிலையம் வந்துட்டாப்புல, அங்கேயும் கேள்வி கேட்குறாங்க, அங்கேயும் வாய்ப்பு இருந்துச்சு, நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஓடியாந்துட்டாப்புல. அதே மாதிரி அவருடைய அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களான ஆதவ் அர்ஜுனா, நீங்கள் புஷி ஆனந்த், வேற சிடிஆர் நிர்மல்குமார், யாருமே அங்கே இல்லை, எல்லாம் அப்ஸ்காண்ட். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு சம்பவம் நடந்த அன்று இரவு ஃபோனே சுவிட்ச் ஆஃப். அடுத்த நாள் அவர்கள் வெவ்வேறு மாதிரி, அதாவது போலீஸ், அதாவது நீதிமன்றத்தில் போய் நின்று தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடலாம்னு யோசிக்கிறாங்களே தவிர, அங்க பாதிக்கப்பட்ட ஒரு மக்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் துளி அளவு கூட விஜய்க்கோ அவருடைய அந்த டீமுக்கோ துளி அளவு கூட இல்லை. அந்த நேரத்தில் உடனடியாக போய் நீங்க 7:10 விஜய் பேசுறாரு, 7:22 ஒரு 12 நிமிஷம் தான் பேசியிருக்கிறாரு. 7:33 அவர் வண்டி வெளியில போயிருது, இரவு 7:33. 7:57 மருத்துவமனைக்கு எல்லாமே போயிட்டாங்க. 7:57, அதாவது 10 நிமிஷத்துல பேசி முடிச்சுட்டு விஜயால அந்த இடத்த காலி பண்ணி வெளியில போக முடியும்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு இன்னொரு கட்சி தலைவர் வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரி, அவர் 7:59 7:57 கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துட்டாரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் அதுல 3 நிமிஷம் 4 நிமிஷம் வித்தியாசத்துல தான் மறுபடியும் அங்க வந்துட்டாப்புல. ஸோ அங்கே ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய, பிரதானமாக இருக்கக்கூடிய 2 கட்சிகள், அந்த கட்சியின் பிரதிநிதிகள் 2 பேரும் வந்துட்டாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த விஜய்க்கு ஆதரவு அல்லது இதுல ஒரு கான்ஸ்பிரசியை உருவாக்கணும்னு சொல்ற யூடியூபர்ஸ் மற்றும் இந்த கூட்டம் எல்லாமே என்னன்னா, அது எப்படி கரெக்டா முடிஞ்ச 25 நிமிஷம் 30 நிமிஷத்துல எப்படி அவர் வந்தாருன்னு கேள்வி கேட்குறாங்க. யாரு? செந்தில் பாலாஜி வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்துல எப்படி எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்தாருன்னு யாரும் கேள்வி கேட்கல. இதுவரைக்கும் ஒரு ஆள் கூட அந்த கேள்வி கேட்கவே இல்லை. ஒரு ஆள் கூட கேட்கல. கிட்டத்தட்ட நேற்றைக்கு முன்ன வெளியிட்ட விஜயனுடைய வீடியோலயே அதைத்தான் அவர் சொல்லிட்டே இருக்கிறார். கரூர்ல எப்படி நடந்தது, அவர் சொல்ல வர்றது என் மேல எந்த தவறும் இல்லை, கரூர்ல எப்படி நடந்தது, இதுக்கு முன்னாடி ஒரு நடந்த கூட்டங்கள் எல்லாம் நடக்கல அப்படின்னு அவர் சொல்ல வர்றது மறைமுகமா. நீங்க யூடியூபர் கேட்கறான்னு சொன்னீங்கல்ல, ஆதரவு நிலைப்பாடு, விஜயே கரூர்ல எப்படிங்கிற அந்த இது பண்ணும்போது செந்தில் பாலாஜியை மையப்படுத்தி தான் அவர் பேசுற மாதிரி இருக்கு. அதாவது கரூர்ல எப்படி இவங்களை பொறுத்தவரை இப்ப என்ன ஆயிட்டு போச்சுன்னா, ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டால் போதும், அதை மக்கள் நம்புவார்கள். மக்கள் நம்புறாங்களோ இல்லையோ, தன்னை ஏற்றுக்கொள்கிற இந்த ரசிகர் கூட்டம் நம்புவார்கள், அது போதுமானது. மற்றவர்களை பத்தி எங்களுக்கு அக்கறை இல்லை. நாளைக்கு விசாரணையில நீங்க இப்படி ஒரு கட்டுக்கதையை சொன்னீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா எந்த இடத்துலயுமே உங்களால ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா உங்களுக்கு இந்த கட்டுக்கதை மக்கள் மத்தியில, அதுவும் குறிப்பா தன்னை ஆதரவு நிலையில் விஜய் மேல ஒரு சின்ன கரிசனம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஃபை ஆனா போதும்.
திமுக மேல ஒரு எதிர்ப்பு இருக்கிறா, அவனுக்கும் அது அவல் பொறி மாதிரி கிடைச்சா போதும். மற்றபடி உண்மை என்ன, அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு வீடியோ ஆதாரங்கள் இருக்குது. அது நிக்கதான் போகுது, அதுதான் பேச போகுது. ஆனா விஜயை பொறுத்தவரையிலும் ஆரம்பிச்சு வச்ச அந்த பொய்யை அவர் இழுத்துக்கிட்டே வர்றாரு. அந்த பொய்க்கு மெருகேத்துற மாதிரி. அது ஏன்னா வேற வழி கிடையாது. அவர் தன்னை விடுவித்துக் கொள்ளணும்னா இந்த இத்தனை இன்னும் சொல்றதா இருந்தா விஜய் ஒரு அரசியல் சாபக்கேடு. அதாவது அரசியல் வரலாற்றிலேயே இப்படி 41 உயிர்கள் செத்ததுக்கு வேற எந்த அரசியல் தலைவனும் ஒரு காரணமே கிடையாது. ஆனா விஜயினுடைய இந்த கூட்டத்தில் தான் இப்படி நடந்துச்சா அப்படின்னு கேட்டா, விக்கிரவாண்டி மாநாட்டில் 5 பேர் மரணம், மதுரை மாநாட்டில் 3 பேர் இறப்பு, கரூர் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் இறப்பு. இப்ப இதெல்லாம் ஒரே நாள்ல நடக்கல. 41 பேர் இறந்ததுங்கிறது அது மட்டும் எப்படின்னா, முதல் அறிகுறி இருந்திருக்குது. உங்களுடைய கூட்டம் என்பது உங்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குது. கூட்டத்தான் முடிகிறதே தவிர அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவோ அதை நெறிப்படுத்தவோ உங்களுக்கு முடியல. அந்த கூட்டம் உங்களுக்கு அடங்காததா இருக்குது. நீங்க கோவைக்கு வாரீங்க, ஏர்போர்ட்டை உடைக்கிறான். நீங்க சென்னையில ஒரு இடத்துல கூட்டம் போடுறீங்க, பேரிகேடரை உடைக்கிறான். நீங்க மாநாடு நடத்துறீங்க, இருக்கிற சேரெல்லாம் உடைச்சு போட்டு போறான். நீங்க இங்க வந்திருக்கீங்க, ஏற்கனவே இத்தனை இடங்களில் வெவ்வேறு இடங்களில் 5 பேர் 3 பேர். இதுவரைக்கும் நான் என்ன சொல்றேன், விஜய் என்ன சொல்றாரு, நான் ஒரு தாய் மாமனாக, நான் ஒரு உறவுக்காரனாக, உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நான் நிற்பேன், இப்படிலாம் டயலாக் பேசியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், ஒன்னாலடாண்டா பிரச்சனையே. இதுக்கு முன்னாடி வரலாம் ஜெயலலிதாவின் கூட்டங்களில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா அதுல கூட இதே மாதிரி 1, 2, 3 தனித்தனியாக நடந்திருக்கு. இப்படி ஒரு ஒட்டு மொத்தமா அதுலயும் இறந்து போனவர்கள் வயதானவர்கள் கொஞ்சம் முன்னாடி வந்ததுனால இல்ல, நீங்க உங்களாலதான் பிரச்சனை அப்படிங்க. அப்போ இது என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய குற்றத்தை செஞ்சுட்டு துளியும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் அன்னைக்கு அங்கிருந்து ஓடி வந்தாரு. அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, அந்த மக்கள் மேல எந்த கரிசனமும் இல்லை, அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கு ஒரு பதில் சொல்லணுங்கிற ஒரு எண்ணம். அப்ப அது இல்லை. அது மட்டும் இல்லாம தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு யார் தலையிலையாவது அதை கொண்டு போய் சாட்டணும் அப்படின்னு சொன்னா, இப்பெல்லாம் நடக்காதது இப்ப மட்டும் ஏன் நடந்தது அப்படின்னு கேட்கறதுங்கிறது முழுக்க. இன்னொன்னு என்னன்னா, அவர் வண்டியில நிற்கும் போதே மயங்கி விழுவது நடக்குது. அங்கிருந்து இங்கிருந்து எனக்கு தண்ணீர் பாட்டில போடுங்கன்னு கத்துறாங்க. தண்ணீர் பாட்டில போடாததுக்காக நீ தன்னை கவனிக்க வைக்கிறதுக்காக கத்துறாங்க. இவர் தண்ணீர் பாட்டில போடுறாரு. எல்லாமும் நடக்குது. இன்னும் கூடுதலா என்னன்னா, அவர் இருக்கும் போதே 20 பேர் மரணம் அடைந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதா காவல்துறை. நீங்க எல்லா பிரச்சனைக்கும் விஜய் தான் காரணம் அப்படின்னு நீங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க. விஜய் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்துல மின்சாரம் துண்டிக்கப்பட்டதும் தடியடி நடத்தப்பட்டதும் தான் இந்த மக்கள் அப்படி நெரிசலுக்கு ஆளாகி மிதிப்பட்டாங்க. இந்த காரணத்துக்கு எல்லாமே அவங்கதான் அப்படிங்கிறாங்க. அதாவது கொஞ்சமாவது ஒரு விஷயத்த பார்ப்போம். அதாவது விஜய்னு ஒரு நபர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கூட்ட நெரிசல், மக்கள் சேதாரம் நடக்கல. இன்னொன்னு, விஜய் ஒவ்வொரு இடத்துல மீட்டிங் போடும் போதும் நரபலி கொடுத்தது மாதிரி காவு கொடுக்கப்படுறாங்க மக்கள். இன்னொன்னு, இந்த 80 அடி ரோடு, இந்த ரோடு 2 பக்கமும் 2 லாரி தனித்தனியாக போகிற அளவுக்கு பெரிய இடம். அந்த இடத்தில் ஏற்கனவே 4-5 நாட்களுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு போயிருக்கிறாரு. அதனால இந்த இடம் வசதியா இருக்கும்னு சஜஸ்ட் பண்றாங்க. அந்த இதை ஏத்துக்கிட்டு தான் இவங்க கையெழுத்து போட்டு தான் கூட்டு வராங்க. ஆனா தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு முன்னதாகவே கூட்டத்தை கூட்டணுங்கிறதுக்காக, கூட்டம் தான் என்னுடைய மாஸ், பாரு இந்த கூட்டம் எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருன்னு காட்டுவதற்காகவே விஜய் திட்டமிட்டு தாமதமா வர்றாரு. ஆனா வாங்கியிருக்கிற பெர்மிஷன் அந்த டைமிங்க்கு தான் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நான் என்ன 12 மணிக்கு நாங்க வர வேண்டியதுதான், நாங்க 8:30 மணி, அதாவது 12 மணிக்கு தான் அவங்க டைமிங். ஆனா 8:30 மணிக்குன்னு அவங்க போடுறாங்க. 8:30 மணிக்கு கூட்டத்தை வர வைக்கிறாங்க. அப்ப போய் சொன்னது யார்? விஜய்க்கு தெரியாம நடந்துச்சு, தெரியாமலும் நடக்கல. கூட்டம் வேண்டும், நான் வந்தா கூட்டம் வரும், பார் இதுதான் என்னுடைய பலமே இதுதான் விஜய் நம்புறாப்புல. அந்த பலத்தை அவரு ரசிக்கிறாப்புல. நீங்க திருச்சி பெரம்பலூர் கூட்டத்துல என்ன நடந்துச்சு, அந்த பெரம்பலூர்ல இப்படி உட்காந்துட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காப்புல. சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போடுறாங்க. பெரம்பலூர் கூட்டத்தை ரத்து பண்ணிட்டாரு. பெரம்பலூர்ல அதாவது அந்த ரசிகர்கள் எல்லாம் கத்தும் போது இவர் இப்படி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காப்புல. லைட் ஆஃப் பண்ணி, அதாவது ஒரு
ஒரு மக்களை தன்னை ஒரு காட்சி பொருளாக வைத்து அவர்களை தன் பக்கம் ஈர்க்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணாப்புல. அதுல எவன் செத்தாலும் பரவாயில்ல, எனக்காக நீ மரத்துல ஏறுறியா ஏறு, தவ்வு, கீழே விழுதியா விழு, எனக்காக நடக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அந்த அந்த என்ன சொல்றதுன்னா அந்த வகையான ஒரு ரசனை, ஒரு குரூரமான வெறி இருக்கு இல்லையா, அந்த வெறி ஒரு செய்தியை சொல்லுது. அது அரசுக்கு பாருங்க, எனக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க, என்னை ஏன் ஒடுக்குகிறீர்கள்? அமித்ஷா வந்தா நீங்க இப்படி கட்டளை இடுவீங்களா? அமித்ஷா வந்தா இப்படிப்பட்ட கூட்டம் வருதா? நான் என்ன சொல்றேன், உங்ககிட்ட இருக்கிற கூட்டம் அத்துமீறியதா இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த கூட்டம் இதை விட பெரிய கூட்டம்ங்கிறாங்க. ஆனா அந்த கூட்டத்தை நிர்வகிக்கிற அல்லது அதை கட்டுப்படுத்துகிற அந்த தொண்டர்கள் இருக்காங்க, எடப்பாடி ஸ்ட்ரக்சர் இருக்குது, உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லையா? அதனாலதான் கேக்குறாங்க, காவல்துறைன்னு சொல்றாங்க, மத்தவங்களுக்கு வரும்போது பேச்ச கேட்கறதுக்கு வர்றாங்க, உங்களை பாக்குறதுக்கு வர்றாங்க. அப்ப நீங்க அந்த இடத்துல வரும்போதே நீங்க லைட்டை போட்டு கிளாஸ் இறக்கி விட்டு கையை காட்டி போனா அந்த கூட்டம் அப்படி போயிடும். நீங்க அங்கிருந்து ஒரு 5000 பேரை ஏற்கனவே இங்க ஒரு அடைச்சு போய் நிக்குது, இன்னும் 5000 பேரை உங்களுக்கு பின்னாடியே வர்றாங்க, அவங்களும் உள்ள வரும்போது ரொம்ப இதா இருக்கும் அப்படின்னு சொல்லுறது கேட்கலன்னு சொல்றாங்களே. எதையும் அதாவது விஜய் இன்னும் கூடுதலா அந்த கடைசி நிமிஷம் இதுக்கு மேல நீங்க போகாதீங்க, இந்த இடத்துல நின்றுக்காங்க. அது இன்னொன்னு, இவர்கள் எங்களுக்கு கேட்ட இடத்தை கொடுக்கலன்னு சொல்றாங்களே ஒரு குற்றச்சாட்டு. அந்த இடம் இதை விட நெருக்கடியான இடம். அங்க ஒரு பெரிய பாலம் இருக்கு, பின்னாடி சைடு பெரிய அமராவதி பாலம் இருக்கு. ஆமா, அது பக்கம் பின்னாடி நீர்பரப்பு இருக்குது. அங்கெல்லாம் இருந்திருந்தா மக்கள் தண்ணிக்குள்ள விழுறதுக்கும் மிகப்பெரிய சேதாரமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிதான் அந்த இடத்துல இடம் கொடுக்கல. இதை விட நெருக்கடியான இடம் அப்படிங்கிறதுலாம் அதுல இருக்குது. ஆனா ஏற்கனவே இதை விட பெரிய கூட்டம் வந்த ஒரு இடத்துல உங்க கட்சிக்காரர்கள் எப்படி இருந்தாங்க, உங்களுடைய ரசிகர்கள் எப்படி இருந்தாங்க, நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க? ரெண்டதான் முதல்ல பிரதானமானது. நீங்க இது வரைக்கும் டைமுக்கு வந்ததில்லை. உங்களுடைய கூட்டங்கள்ல கரெக்டா வந்தா எப்படியாவது 2 பேராவது குறைஞ்சபட்சம் சாகுறான். சில பேர் அதாவது 40-50 பேர் ஏற்கனவே மதுரை மாநாட்டிலேயே மயக்கடிச்சு விழுந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் செய்தி. இது எல்லாமும் ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. கண்டிப்பா இவர்கள் தன்கிட்ட இருக்கக்கூடிய வலுவை வைத்து இந்த சோசியல் மீடியாவில் பரப்பலாம். இப்ப என்னன்னா, பறி கொடுத்தவன் கூட எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னா, விஜயின் மேல பைத்தியமா இருக்கான். தன் பிள்ளை செத்து போச்சே அப்படிங்கிறத கவலை இல்லை. விஜய் புனிதமானவர், அவரை நம்ம குற்றஞ்சாட்டக்கூடாது, அவரை எப்படியாவது பாதுகாத்தரணுங்கிற உணர்ச்சிக்கு ஏதாவது ஒரு குற்றவாளி கிடைப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு விஜய், என்னை அரசு ஒடுக்குகிறது, அரசு சதி செய்து விட்டது. முதல்ல சொன்னாரு, எனக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு தடையற்ற ஆணை வேண்டும்னு கேட்டாரு. அப்படி சொல்லித்தான் நீங்க நீதிமன்றத்துக்கு போனீங்க. நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? நீதியரசர் பாஸ்கர் என்ன சொன்னாரு? நீங்கள் கூடுதலாக இவங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது, இவர்களை பாதுகாக்க வேண்டியது விஜயின் பொறுப்பு. இதெல்லாம் ஆமா, அது விஜய் தரப்புல வர்றவங்க, விவாதத்துல வர்றவங்களும் கேள்வி எழுப்புறாங்க. அந்த விஜய் தரப்புல இருக்கிற அந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க தொண்டர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது எங்களுடைய கடமை, ஆனா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது காவல்துறையினுடைய பொறுப்பு. ஆனா இப்படி ஒரு கூட்டம், அதிகமா கட்டுக்கடங்காத கூட்டம் வருது அப்படிங்கிற ஒரு அசாதாரண சூழல் வரும்போது அந்த கூட்டத்தை ரத்து பண்ற வேண்டியதான காவல்துறை ஏன் பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது சாத்தியமா? அதைத்தான் டேவிட்சன் தேவாசீர்வாதம் தெளிவா சொல்றாரு, நாங்க போகாதீங்க அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அதாவது இந்த இடத்துக்கு மேல நீங்க போனீங்கன்னா நெருக்கடி அதிகமாகும். கூட்டத்தை ரத்து பண்ண இல்ல, அதுதான் கூட்டத்தை ரத்து பண்றது, மொத்த கூட்டத்தை ரத்து பண்றது இல்லை. நீங்க கிட்ட போனதுக்கு அப்புறம், அதாவது ஒவ்வொரு கட்டத்துக்கும் வாய்ப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்றதுக்குன்னா, முதல்ல கூட்டம் அதிகமாயிடுச்சுங்கிறது ஒரு செய்தி. இன்னொன்னு, இவர் ஆரம்பத்தில இருந்தே கூட்டத்தை கூட்டிக் கொண்டே வந்திருக்கிறார், கூட்டத்தை கூட்டணும், கூட்டத்தை காட்டணும் அப்படிங்கிற நோக்கம் தான் அங்க பிரதானமானது. அதுக்காகத்தான் அவர்கள் முன்கூட்டியே அழைக்கப்பட்டிருந்தார்கள். கொடுக்கப்பட்ட டைமிங் 12 மணியா இருந்தும் 8:30 மணிக்கே நான் நாமக்கலுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து 8:30 மணிக்கு கிளம்பினாரு. ஆனா அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது இங்க கரூர்ல அறிவிக்கப்பட்டது என்னன்னா, 12:30 மணிக்கு அவர் கரூருக்கே வந்துருவாரு, ஆனா வாங்கின டைமிங் 2ல இருந்து 10 மணி வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வாங்கின டைமிங்க்கு முன்னாடியே 12:30 மணிக்கே நாங்க வந்துருவோம்னு சொல்லி ஒரு கூட்டத்தை வர வைக்கிறீங்கன்னா, இந்த மக்கள் மேல் எனக்காக நான் என்ன சொல்றேங்க, இப்ப நீங்க இருக்கீங்க ஒரு அரசியல் கட்சியில ஒரு கூட்டத்தை அமைக்கிறீங்க, 10 மணிக்கு காலையில கூட்டம் அப்படின்னு சொன்னா காலையில 5 மணிக்குன்னு நீங்க அறிவிப்பு கொடுப்பீங்களா? பெர்மிஷன் எத்தனை மணிக்கு? அல்லது சாயங்காலம் 6 மணிக்கு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் 2 மணிக்கு நான் வருவேன்னு எல்லாம் நீங்க அறிவிப்பு கொடுப்பீங்களா? அப்படி ஒருவேளை 50 பேர் வந்திருந்தாலையும் நீங்க அந்த 50 பேர் உங்களை என்ன சொல்லுவாங்க?
அப்போ நீங்க அந்த 50 பேரை மண்ணா கூட மதிக்கலைங்கிறதான அர்த்தம். அவனுக்கு ஒரு உயிர் இருக்கு, அவனுக்கு ஒரு சாப்பாடு அவனுக்கு வேணும், தண்ணி வேணும், அவனுக்கு எல்லா தேவையும் இருக்கு, அது போக அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்கு, எல்லாமே இருக்குது. அவன் வந்து நீங்க 1,00,000 பேர் 1 மணி நேரம் காத்திருந்தா 1,00,000 மணி நேரம் வீணாகுது. நீங்க அன்னைக்கு 30,000 பேர் இருக்கிறாங்க, 30,000 பேர் 3 21 2,50,000 லட்சம் மணி நேரம் கிட்டத்தட்ட காக்க வைக்கப்பட்டிருக்காங்க. 7 மணி நேரம் கிட்ட காக்க வைக்கப்பட்டிருக்காங்க. இவ்வளவு பேரினுடைய நேரத்தையும் தின்னி நீ காத்துரு, எனக்காக நீ காத்துரு அப்படின்னு சொல்லி அந்த அவர்களுடைய நேரத்தை திங்கிறது மட்டும் இல்ல, அவங்களுடைய வாழ்க்கையே கடைசியில முடிச்சு விட்டுட்டு போனது விஜயின் குற்றம். அத்தனை நேரம் காக்க வைத்தது, கடைசி நிமிஷத்துல கூட போலீஸ் தரப்புல நீங்க போகாதீங்கன்னு சொல்லி தடுத்த போது இல்ல அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஆதவர்ஜுனாவும் இன்னும் பிற நபர்களும் ஏன் விஜயுமே அதை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காரு. அங்க போன இப்போ நீங்க நல்லா பார்த்தீங்க, பஸ் மிகப்பெரிய பஸ், ஒரு 10 அடி இருக்கு, அதாவது ஆமா மிகப்பெரிய பஸ். இப்போ ஒரு தேங்கி கிடக்கிற தண்ணி, அதுல வந்து வேகமா ஒரு வர்ற பஸ் என்ன பண்ணும், தண்ணி 4 பக்கம் சிதறடிக்கும். அதே மாதிரி நெருக்கி நிக்கிற கூட்டம், அதுக்கு இடையில பஸ் வருது அப்படின்னா அந்த மக்கள் எல்லாம் விலகணும். அவங்க இப்போ ஸ்லோவா விலகினாலுமே நகர மனம் இல்லாமல் அல்லது அப்படி நகர்ந்து ஆகணுங்கிற நிர்பந்தத்தால நெருக்கப்பட்டாங்கன்னா என்ன ஆகும்? இல்ல நகர முடியல. அங்க என்ன சொல்றாங்கன்னா கைய கூட அப்படி மேல தூக்க முடியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. தூக்க முடியாது. அப்போ இவ்வளவு பெரிய கொடுமை அங்க இருந்த எந்த டிவிக்கார் எந்த ஒரு சேனல்ல எல்லாமே வீடியோ ஆக்கப்பட்டிருக்குது. எத்தனை பேர் இருந்திருக்காங்க, யாராவது ஒரு ஆள் இங்க வந்து சதி நடந்ததுன்னு சொல்லாங்கன்னா எந்த டிவியும் இது சதின்னு சொல்லவே இல்லை. டிவியில இருந்துகிட்டு அப்படி ஒரு கருத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க சொல்லியிருப்பாங்க. அங்கு களத்துல நின்ற எந்த ஒரு கேமராமேனோ அல்லது எந்த ஒரு நபருமே ஒரு மெயின் ஊடகத்துல இருந்து சொல்லலை. ஏன் சொல்லல அப்படின்னா அவன் அங்க இருந்தான், அவனுக்கு தெரியும். இல்ல ஊடகத்தில் உள்ளவங்க சொல்லல, நான் கரூர் மக்கள் வந்து விஜய் மேல எந்த தவறும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்றாங்க. இது வந்து கடவுளா வந்து சொன்ன மாதிரி இருக்குன்னு விஜய் சொல்றாரு. அது வந்து விஜய் மட்டும் இல்ல, விஜய்க்கு பின்னாடி ஆதவர்ஜுனா இருக்காரு. ஆதவர்ஜுனாட்ட ஒரு மிகப்பெரிய ப்ரொபகண்டா டீம் இருக்குது. அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரமோஷனை சோசியல் மீடியால உருவாக்குறாங்க. அதுக்கு அந்த மக்களும் ஒத்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமானது. என்னன்னா தன் பிள்ளையே பறி கொடுக்கப்பட்டாலும் சரி விஜய் குற்றவாளி ஆயிடக்கூடாது. சரி, அப்ப அந்த பிள்ளையை கொன்னது யாரு? நான் தான் தூக்கிட்டு வந்தேன், நான் குற்றவாளியா அப்படின்னா கிடையாது, என்னையும் சொல்ல முடியாது. நானும் என்னை குற்றவாளி ஆக்கக்கூடாது. அப்ப யாரு மேலேயாவது ஒருத்தர் சாட்டலாம்னா அப்ப அரசாங்கத்தின் மாதிரி ஈஸியா இருக்குது. இல்ல அதுதான், யாரு மேலேயாவது இப்போ 41 உயிர் பலியாயிருக்கு. அப்போ இந்த இதுக்கு வந்து யாரு பொறுப்பேற்றுக்கிறது? ஏன்னா இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம், இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, யாரையுமே கைது பண்ணல இந்த அரசு. அப்போ இவ்வளவு 41 உயிர் போனதுக்கு பிறகும் யார் பொறுப்புனுங்கிறது இந்த வாதம் நடந்தது. யார் மேலேயும் கைது பண்ணலங்கும் போது இது எப்படி எடுத்துக்க முடியும்? இல்ல கைது பண்ணல அப்படிங்கறத தாண்டி விஜய் இப்போ கூட வந்து திருந்தல, மனசாட்சியோட இந்த பிரச்சனைய ஒரு மனிதத்தன்மையோட அணுகல, இன்னும் கூடுதலான பிரச்சனையை உருவாக்குறது தான் பேசுறாருங்கிறது அவருடைய வீடியோல தெரியுது. அவர் என்ன சொல்றாரு, முடிஞ்சா நீங்க வந்து என்னுடைய ஆட்களை கைது பண்ணாதீங்க, முடிஞ்சா என்னைய பிடிங்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், ஒரு அரச நடவடிக்கைங்கிறது ஒரு கட்சியின் முழு தன்மை இதுல இருந்து நடக்குமா? ஒரு கேள்வி. இன்னொன்னு, இன்னைக்கு விசாரணைங்கிறது வந்து நீங்க போலீஸ் கஸ்டடி, நீதிமன்றம், கேஸ், வழக்கு எல்லாத்துல இருந்து தானே வருது. அதாவது ஒரு நீதித்துறையினுடைய பரிபாலனமோ வழிகாட்டலோ இல்லாம தானா அது நடக்குமா? இப்ப விஜய்க்கு இதுல அதாவது விஜய் என்ன சொல்றாப்புலன்னா, நான் வந்து மெயின் ஹீரோ, என்னைய நோக்கி இந்த அரசு வில்லனா இருக்குது, அதனால என் ஆட்களை நீங்க வந்து அடிக்காதீங்க, நேரா வாங்க, ஒண்டிக்கு ஒண்டி வாங்கன்னு ஒரு திரைப்படத்துல எப்படி வசனம் பேசுவாரோ அதே மாதிரி பேசுறேன். இப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, விஜய் மேல நீங்க இங்க கை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து இன்னொரு பெரிய பேரலை. இப்ப நீங்க வந்து ஒரு மெசேஜை வந்து தன்னுடைய குரூப்ல போட்டுட்டு அதை வந்து எப்படி ஆட்களை வர வச்சாங்களோ அதே மாதிரி ஒரு குரூப்ல அவங்க ஷேர் பண்ணி இது ஒரு எழுச்சி மிக்க ஒரு இன்னொரு பெரிய அபாயத்துக்கு கொண்டு செல்வதற்கு விஜய் முயற்சிக்கிறார். ஒண்ணு. இன்னொன்னு, அவருடைய ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு, இது ஜென்சி போராட்டம் மாதிரி ஒரு பெரிய போராட்டமாக வெடிக்கும். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு போராட்டத்துக்கும் ஒரு நியாயமான காரணம் இருக்கும். அரசு நீங்க வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடத்துது அப்படின்னு சொன்னா அந்த மக்கள் அந்த ஸ்டெர்லைட் ஆலை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. அந்த அரசு போய் நின்று, எடப்பாடி பழனிசாமியின் அரசு ஆலைக்கு ஆதரவாக நின்று காவல் காத்துச்சு, அதனால மக்களை சுட்டு போட்டுச்சு.
மக்கள் தன்னெழுச்சியா வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு நியாயம் இருந்துச்சு. நீ போய் அந்த மக்கள் மத்தியில நின்று, நான் என்ன கேட்கிறேன், விஜய்னு ஒரு நபர் அரசியலுக்கே வரல அல்லது அந்த இடத்துக்கே போகல, அரசியலுக்கு வந்துட்டார் எல்லாம் ஆயிட்டு, அந்த இடத்துக்கு அன்னைக்கு போகல, அந்த கூட்டமே கூட்டப்படல, அங்க ஏதாவது நடந்திருக்குமா? ஒன்று. இன்னொன்னு, இப்படி ஒரு கூட்டத்தை விஜயின் அந்த ஒன்றிய செயலாளர் மட்டும் நினைத்து கூட்டுவாரா? விஜய் வருவாரு அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி கூட்டிட முடியுமா? நான் என்ன சொல்றேன், விஜய்ங்கிற மைய புள்ளிதான் இந்த இத்தனை காரணங்களும் இதுக்கும் காரணம். இல்ல, இந்த இடத்துல விஜய் தான் மைய புள்ளி. இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் 41 உயிர் போனதுக்கும் விஜய் தான் காரணம்னு நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க, இப்பவும் சொல்றேன். எஃப்ஐஆர் கூட இல்லையா விஜய் மேல? அதுதான் இப்ப என்னன்னா, எஃப்ஐஆர் இல்லைங்கிறது ஒண்ணு. சிஎம் சார் என்ன பழிவாங்க நினைச்சீங்கன்னா என்ன இது பண்ணுங்க, எங்க தொண்டர்களை விட ஒண்ணும் செய்யாதீங்கன்றாரு. நான் அலுவலகத்துல இருப்பேன், இல்லைன்னா வீட்டுல இருப்பேன் அப்படிங்கிற. போற இடத்துல என்ன சொல்றாரு, என்ன சிஎம் பயந்துட்டீங்களா சார் அப்படின்னு கேட்கிறாரு. அது உண்மையான மாதிரி தானே இருக்கு. இல்ல, அதாவது என்னன்னா, கண்டிப்பா இது பயம் அப்படிங்கிற வார்த்தையை நீ சொல்றதா இருந்தா விஜயே பயப்படணும் மீன்ஸ் ஒரு கட்டற்ற கூட்டத்தை கையில் வச்சுட்டு இருக்காப்ல விஜய். இப்ப என்ன பண்றாரு, அந்த கூட்டத்தை வச்சுதான் பயமுறுத்துறாரு. நீங்க ஆரம்பத்துல இருந்து இத்தனை கொலைகள், நான் முன்னாடியே சொன்னேன், ஒவ்வொரு மாநாட்டிலையும் கொலை நடக்குது. இதை பற்றி எல்லாம் பெரிய அளவில் ஊடகங்களே பேசல. நீங்க அரசு நடவடிக்கை எடுக்கலங்கிறது ரெண்டாவது. 4th ஸ்டேட்னு சொல்லக்கூடிய 4வது தூணா இருக்கக்கூடிய ஊடகங்கள் பேசல, சரிங்களா? இதை எதுவும் வெளிக்கொண்டாருல, இவ்வளத்தையும் மூடி மறைக்கிறாங்க. விஜய்க்கு அவ்வளவு பாதுகாப்பு கிடைக்குது. இன்னொன்னு, அரசு விஜய் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அரசு விஜய் மேல நடவடிக்கை எடுத்துச்சுன்னா இதை இன்னும் கூடுதலாக விஜய்க்கு சாதகமாக மாற்றுவதற்கு எல்லாரும் தயாரா இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த ஊடகம் தயாரா இருக்குது. சட்டத்தின் ஆட்சி. அப்ப சட்டத்தின் ஆட்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் எப்படி ஆரம்பத்திலிருந்து கூட்டத்தை வைத்து மிரட்டி கொண்டே இருக்கிறார், இப்பவும் கூட்டத்தை காட்டிதான் மிரட்டுறாரு, சரிங்களா? இது ஒரு கேம். அதாவது ஒரு மோசமான சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. இதுல எண்ட் ரிசல்ட் என்ன? நீங்க இன்னொன்னு, எஃப்ஐஆர்ல விஜய் இல்லைங்கிறீங்க, அப்படி இல்லையே. எஃப்ஐஆர்ல விஜய் குற்றவாளின்னு இல்லை. ஆனா எஃப்ஐஆர் என்ன சொல்லுது, முதல் பதியப்பட்ட எஃப்ஐஆர் என்ன சொல்லுது, விஜய் தாமதமாக வந்ததுதான் முதல் பிரதான பிரச்சனை. விஜய் 8:30 மணிக்கு கூட்டம்னு அறிவிச்சிட்டு 8:45 மணிக்கு தான் தன்னுடைய வீட்டுல இருந்தே கிளம்புறாரு, சென்னையில இருந்தே கிளம்புறாரு. நாமக்கலுக்கு 8:30 மணிக்கு வர வேண்டிய அவர் 8:45 எப்படி சென்னையில இருந்து கிளம்ப முடியும்? இவர் இந்த நிகழ்ச்சியில மட்டும் இப்படி நடக்கல, தாமதமாக இதற்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளிலும் இதே தான் செஞ்சிருக்கிறாரு. இப்படின்னு ஒவ்வொன்னையும் அந்த முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர்ல சொல்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல விஜய் இங்க எங்கேயுமே குற்றம் சாட்டலாம் இல்ல, அந்த தகவல் அறிக்கையே விஜயில தான் குற்றம் சாட்டி இருக்குது. ஆனா என்னன்னா, கூட்டத்தை கூட்டியவன் மேலதான் இன்னைக்கு நிக்கிறது. நீங்க செயலாளர் அவன் என்ன பண்ணுவான், கண்டிப்பா நான் சொல்றேன், அது மீண்டும் நம்ம இந்த இடத்துல எம்பாஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஜெயலலிதா இருந்திருந்தால் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம்ல, இது ஜெயலலிதா மேல உள்ள பெரிய நன்மதிப்பு, அவர்களுடைய போல்டு ஆக்ஷன், அதுல இருந்து சொல்லல. ஜெயலலிதா விஜயை விட ஒரு பாசிஸ்ட், நீங்க அவரை விட ஒரு தீவிரமான வலதுசாரி. அப்போ ஒரு வலதுசாரி கூட்டத்தின் தன்மை என்பது, அவர்கள் கையில மக்கள் ஆட்டி வைக்கப்படுவார்கள், அதுக்கு இந்த அதிகார முறை வர்க்கம் உதவி செய்யும். ஜெயலலிதா ஆக்ஷன் எடுத்தா இந்நேரம் எந்த பத்திரிகையும் எதுவும் வாய் திறக்காது. விஜய் இந்நேரம் விஜய் முதல்ல அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்க முடியாது. கூட்டுன்னு நினைச்சிருந்தாலே அந்த அழிச்சிருப்பாரு ஜெயலலிதா. ஆனால் இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் ஜெயலலிதா நடவடிக்கை என்பது மிக மோசமாக உக்கிரமா இருந்திருக்கும். அப்ப அதை செய்வதற்கு இவர்களால் முடியுமானா, கண்டிப்பா ஸ்டாலின் மட்டும் இல்ல, கலைஞர் மட்டும் இல்ல, எந்த நபர் இடது பக்கம் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளின் புள்ளியில நின்று அரசியல் செய்தாலும் இது ஒரு ஆடுபுலி ஆட்டம் மாதிரிதான். ஆடுகளுக்கு வெட்டுகிற அதிகாரம் இல்லை, அஃபென்சிங் ஃபோர்ஸ் அவங்க கிடையாது. அவர்களிடம் எப்போதும் கேடைன் தான் இருக்குது. அவங்க டிஃபென்சிவ் கேம் தான் விளையாட முடியும். இப்போ அரசு விளையாண்டு கொண்டிருப்பது என்பது பாதுகாப்பு ஆட்டம் தான். இனிமேல் வராமல் பார்த்துக்கணும். நீங்க அவர் எந்த ஒரு அரசியல் தலைவனும் தன் தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு பெருந்தன்மையிலும் பெருந்தன்மையாக நடந்து கொள்கிறார் முதல்வர். ஆனா இவர் என்ன சொல்றாரு, அந்த வீடியோ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் முடிஞ்சா என்னை பிடிங்க சிஎம் சார் அப்படிங்கிறாரு. அப்ப இங்க அரசியல் எல்லாமே அரசியல். நான் என்ன சொல்றேன், அது அரசியல் இது அரசியல்னு சொல்லாதீங்க, இங்க எல்லாமே அரசியலா இருக்குது. ஆனா விஜயின் அரசியல் எப்படி இருக்குது, எதிர்கட்சி கட்சியின் அரசியல், அதாவது
திமுகங்கிற பாரம்பரிய கட்சியினுடைய தன்மை எப்படி இருக்குது, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் எப்படி நடந்துடுவாரு, மக்கள் பாதிக்கப்பட்டால் ஒரு அரச பிரதிநிதியாக அவர் எப்படி நடந்துடுவாரு, ஒரு நடிகன் எப்படி ஓடி ஒளிவாரு, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சோ கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு அப்படிங்கிற மாதிரி விஜயின் தப்பி ஓடி வந்த அந்த ஓட்டம் இருக்குது, உடனே பதில் சொல்லாதது இருக்குது. 4 நாளைக்கு அப்புறம், அதாவது 2 நாளைக்கு அப்புறம் ஸ்கிரிப்டை எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு முடிஞ்சா என்னைய புடிச்சு பாருங்க அப்படின்னு சவால் விடுகிற இடத்தில் விஜய் இருக்கிறாரு. அதனால அரசு என்பது பொறுப்புணர்ச்சியோட நகருது. எப்படி நான் சொன்னேன் இல்லையா, தடுத்திருந்தா டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் தடுத்திருந்தால் பெரிய கலவரம் வெடிச்சிரும் அப்படிங்கறத அந்த இடத்தை வச்சுக்கிட்டு தான் அதாவது அரசு எந்திரத்தை அவர் மீறுறாரு. அப்போ அந்த இடத்துல எப்படி அரச எந்திரத்தையே மீறி அவர் உள்ள போக முடியுதோ அதே பவரை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கும் அவர் விளையாண்டுட்டு இருக்கிறாரு. அந்த பவரை அவங்க நம்புறாங்க. ஆனா அது ஒரு கொடூரமானது. அது கடைசியில யாரை அழிப்பதுன்னா இந்த ரசிகர்கள் தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர அது விஜய்க்கே ஆபத்தானதுங்கிறது நினைக்கிறேன். இப்போ பிஜேபியில இருந்து ஒரு உண்மை கண்டறியும் குழு, ஒரு ஆய்வு குழு ஒன்றும் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல பார்த்து அவங்க அதெல்லாம் சூழ்நிலையெல்லாம் பார்த்து பேட்டி கொடுத்ததுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் கழிச்சுதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் விஜய் வந்து வீடியோ போடுறாரு. என்னன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த குடும்பத்துக்கு வழி கொடுத்து அந்த குடும்பத்துல போய் ஆறுதல் சொல்றதை காட்டிலும் விஜய்க்கு ஆறுதல் சொல்றதுலயே வந்து கட்சிகள் வந்து சில கட்சிகள் வந்து அதுல கவனமா இருக்காங்களா? இப்ப இந்த விவகாரத்துல நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லணும். என்ன அப்படின்னா, விஜய் அரசியலுக்கு வந்தாரு. விஜய் எதுக்காக வந்தாரு? 2026 நான் வரேன், தட்டுறோம் தூக்குறோம், வர்றோம் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அந்த முழக்கமே. நான் வர்றேன், உங்க விஜய் வர்றேன், இதுதான் அவங்களுடைய முழக்கம். வந்துட்டீங்க, வந்துட்டா இப்போ உங்க கூட சேர்ந்தவர்கள்லாம் அடுத்தடுத்து நீங்க செஞ்ச செய்கைகளால உங்க கூட்டத்தை வச்சுதான் நீங்க அரசை மிரட்டுறீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், கூட்டத்தை காட்டுவது என்பது அரசை மிரட்டுறதுக்கு மட்டும் இல்ல, பல பேருக்கு இதுல செய்தி இருக்குது. விஜய் 10% வருவாரா, 8% வருவாரா, 15% வருவாரான்னு ஆர்வம் சொல்வதற்கு பின்னாடி என்ன இருக்குது பாரு, எனக்காக உயிர் விடுவதற்கு எத்தனை கூட்டம் இருக்கு அப்படின்னு அந்த கூட்டத்தை காட்டுவதில், அந்த கூட்டம் பிரியாணிக்கு வந்த கூட்டம் இல்ல, அது தானா சேர்ந்த கூட்டம் தான். அது பிரியாணிக்கு வரல. பிரியாணிக்கு கூட்டுறவன் 2 லட்சம் பேரை கூட்டினாலும் பிரியாணி, சாப்பாடு, தண்ணி கேன் எல்லாத்தையும் வச்சுதான் கூப்பிடுறான். நீ கூப்பிட்டவனுக்கு பிரியாணி கொடுத்துருக்கணும்ல, தானா வந்தவனுக்கு தண்ணி கேனாவது கொடுத்துருக்கணும்ல, அவனுக்கு பிரியாணி கொடுக்க வேண்டாம். அப்போ நீ வந்து அந்த ரசிகனை அப்படி தன்னழிச்சு அவரவனை உறிஞ்சி அவன் தாலி, அவன் பொண்டாட்டி தாலி இல்ல அம்மா தாலி அடகு வச்சாவது 10 ரூபா டிக்கெட்டை 5000 ரூபா கொடுத்து முதல் ஷோ பார்க்கணும், அதுலயும் எகிரி குதிச்சு எவன் மேலே விழுந்து வரணும். வந்துட்டு ஷோல எதுவும் பிரச்சனைன்னு சொன்னா இருக்கக்கூடிய சீட்டு எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு போகணுங்கிற அளவுக்கு இருந்தவன். அதெல்லாம் நடந்திருக்கு. அப்ப அதையெல்லாம் நீ அடுத்தவன் தாலி அறுத்து பழக்கப்பட்டவன், நீ அவனுக்கு தண்ணி கூட கொடுக்கல அப்படிங்கறதான் செய்தி. இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளே வந்து பிஜேபிய வலுவா ஆதரிக்கிற ஒரு வலதுசாரி பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் சொல்றாரு, இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து விஜய் தப்பிவதற்கு ஒரு வழிதான் இருக்கு, அவர் என்டிஏ கூட்டணிக்கு வரணும், அப்படின்னா தான் இது மோடியும் அமித்ஷாவும் அவரை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆசீர்வாதம் ஆச்சாரியா அவரும் கிட்டத்தட்ட இதே தான் சொல்லியிருக்காரு. இந்த குழு வருது, இது சுப்ரீம் கோர்ட் தலைமையில நீதிபதியை வச்சு ஒரு குழு அமைச்சு விசாரிக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு விஜய் இந்த வீடியோ போடுறாரு. அரசியல் எதிரிட்ட இருந்து விடுபடுவதற்கு கொள்கை எதிரிட்ட விஜய் தஞ்சமடைறாரா? இப்ப அதுதான் சொல்றேன். விஜயினுடைய அந்த அந்த கூட்டத்தை காட்டி வர வந்த அந்த பிரபல்யத்தின் மூலமாக 26ல ஏதாவது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தலாம்னு நினைச்ச விஜய்க்கு இப்ப யாரையாவது டிபெண்ட் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயம் வந்துடுச்சு. எனக்கு தெரிந்து அது அவருக்கு பிஜேபி சைடு சாயறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனாலதான் பிஜேபி என்ன பண்ணுது, கூடுதலா ஆட்களை இறக்குது. இதையெல்லாம் இறக்குறதுனால என்னன்னா விஜய் கூடுதலாக, ஏற்கனவே நான் வந்து பிஜேபி கைகூலி அப்படிங்கிற பிரச்சனை விஜய் இறங்கும் போதே இருக்குது. அப்படி எல்லாரும் பிரச்சாரம் பண்றாங்க, எல்லாரும் விமர்சனத்தை வைக்கிறாங்க. இன்னைக்கு பிஜேபியினுடைய மொத்த எக்கோ சிஸ்டமும் வேலை செஞ்சு நீங்க ஹேமா மாலினி குழு எல்லாம் வந்து நின்று இவர்களுக்காக விஜய் என்ன நரேஷனை செட் பண்றாரோ அதுக்காக வேலை செய்யறாங்க. நீங்க அண்ணாமலையிலிருந்து எல்லா பிஜேபி தலைவர்களும், தமிழிசை சவுந்தரராஜன்ல இருந்து எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா இங்க வந்துருங்க,
நாங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதைத்தான் கோலாகல சீனிவாசன் சொல்றாரு. இங்க வந்துங்க, நான் என்ன கேட்கறேன்னா, இங்க வந்துருங்கன்னு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க நினைச்ச இலக்கை நீங்கள் அடைஞ்சிக்கலாம், நீங்க அடைபுறீங்களா? கண்டிப்பா மாட்டீங்க. இல்ல இப்போ என்னன்னா, விஜயின் நிலைமை என்பது கண்டிப்பா யாருக்கிட்டையாவது போய் சரணடைய வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த சரணடைவது திமுக கிட்ட இல்லாம பிஜேபி கிட்ட அடைவதற்கு தயாராக அவர்கள் இருக்கிறார்கள், அது தெரியுது. அப்படி அடைஞ்சீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா, திமுக பக்கம் போனா 26 எலெக்ஷன் மட்டும்தான். பிஜேபி பக்கம் போயிட்டீங்கன்னா ஆயுளுக்கும் உங்களுடைய கனவுகளோ உங்களுடைய திட்டங்களோ பலிக்காதுங்கிறது மட்டும் இல்ல, உங்களை வைத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அவங்க அபகரிச்சிருவான். இல்ல நீங்க பிஜேபி பக்கம் போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. பிஜேபி பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுனால தான் எஃப்ஐஆர் விஜய் மேல எஃப்ஐஆர் இல்ல, ஆதவ அர்ஜுனா நேபாளத்துல மாதிரி மித்த நாடுகள்ல மாதிரி புரட்சி வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப மோசமான ஒரு ட்வீட் போடுறாரு. அதுக்கு பிறகு அதை மிகப்பெரிய கலவரம், இந்த 41 உயிர்கள் போக இன்னும் பல பேர் சாவதற்கான ஒரு சூழ்ச்சிகரமான பேச்சு ட்வீட் போட்டாரு. அதை நீக்கிறாரு. ஆனா அவர் மேல வழக்கு பதிவு பண்றாங்க. அவரையும் கைது பண்ணலாம். அவர் நேத்து என்ன செஞ்சிருக்காருன்னா, தனி விமானத்துல டெல்லி போறாரு. குஷி ஆனந்த் கைது பண்ணல, எதுவுமே கைது பண்ணல. அப்போ இந்த ஸ்டாலின் அரசு, தமிழ்நாடு அரசு அவர்களை பாதுகாக்குதா? ஸ்டாலின் அரசு அவர்களை பாதுகாக்குங்கிறத விட, இவர்களால் எளிதில் எதையும் செய்ய முடியாத எல்கைக்குள்ள, அதாவது பாஜகவின் பாக்கெட்டுக்குள்ள அவர் ஏற்கனவே இருக்கிறாருங்கிறது தான் செய்தி. ஒன்று, சிடிஆர் நிர்மல்குமார் பாஜகவிலிருந்து சுத்தி தான் இங்க சேர்ந்திருக்கிறாரு. அருண்ராஜ் ஐஆர்எஸ் ஏற்கனவே பாஜகவினுடைய தூதுவராகத்தான் உள்ளே சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்த ஆதவ அர்ஜுனாவும் பாஜகவின் துணை உள்ளவர் தான். அஜித் தோவலினுடைய மகன் சகரியா தோவலை ஏற்கனவே சந்தித்து விட்டுத்தான் பீகார்ல போய் பாட்னா பிளான்னு சொல்லிட்டு இவரை பிரசாந்த் கிஷோரை கூட்டிட்டு வந்தாரு. இப்படி ஏற்கனவே இவர்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. இன்னைக்கு அது பட்டவர்த்தனமா இருக்குது. அதனால முழுவதுமாக திமுகவால் உடனடியாக எதையும் செய்ய முடியும். அரசால் நான் என்ன சொல்றேன்னா, திமுக நீங்க வச்சுக்கிட வேண்டாம். திமுக அரசின் கையில் இயந்திரங்கள் இருந்தாலும் உடனடியாக ஆக்ஷன் எடுத்தா அது எந்த பக்கம் திரும்பும்னு தெரியாம, நீங்க ஒண்ணும் இல்லைங்க, 41 பேரை கொண்டு போட்டுட்டு இப்படி அசால்ட்டா ஒரு புரொபகேண்டா, ஒரு பொய்யை பரப்புனா அது அரசுக்கே தலையிலே விடியுங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கு மத்தியில அரசு எதையாவது எக்கு தப்பா கை வச்சதுன்னா இன்னும் பிரச்சனை ஆயிருமே அப்படிங்கிற அச்சம் அரசுக்கு இருக்குமா இருக்காதா? யாரா இருந்தாலும் இருக்கும். அதனால அவங்க அதை என்ன மென்மையாக அதை ஹேண்டில் பண்றாங்க. கண்டிப்பா சொல்றேன், அவங்களுக்கு நம்மளை விட தெளிவாக இன்னும் கூடுதலாக அதாவது எண்ணங்கள்லாம் இருக்கும். ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஆன சூழ்நிலை அங்க இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ விஜய் வரும்போது அந்த பேருந்துக்குள்ள இருந்துட்டு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி இது பண்ணாரு. கூடியிருந்த மக்கள்கிட்ட, அந்த ரசிகர்கள்ட்ட ஒரு வெறி உணர்ச்சியை தூண்டுற மாதிரி ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டாருன்னு உங்களை மாதிரி நிறைய பேர் அந்த குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. இந்த 41 பேர் இறந்ததற்கு அந்த கட்சியில இருந்து ஒரு சுவரொட்டியோ அல்லது ஒரு அனுதாபமோ இரங்கல் கூட்டமோ எதுவுமே தாவேகா சார்பில் செய்யலைங்கிற ஒரு இதுவும் இருக்கு. ஆனா இவ்வளவுக்கு மத்தியில விஜய்க்கு மக்கள் மத்தியிலயோ அது ரசிகர் மத்தியிலோ அவருடைய செல்வாக்கு குறைஞ்ச மாதிரியே தெரியல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரசிகர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு இயல்பான வாழ்க்கை, இயல்பான அரசியல், இயல்பான இதை பற்றி அவங்களுக்கு அக்கறையே இல்லை. அவங்களுக்கு அதை பற்றி புரியவும் இல்லை. இப்போ விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காரோ அது அவர்களுக்கு போதுமானதாகவும் நிறைவானதாகவும் இருக்குது. விஜய்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதே அதுதான். எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி, அவன் குடும்பத்துல ஒருத்தன் செத்தாலும் கூட பரவாயில்ல, அவனுக்கு தேவை விஜய் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கு பதிலா அவனுக்கு எதிராக யார் கேம் ஆடுறாங்களோ, அதாவது நீங்க அவன் எதிராளின்னு சொல்லுகிற அரசு அதுல அடிபட்டா போதும், அவ்வளவுதான். சினிமா மோகன் தான். ஆமா, இப்ப நீங்க அவனை பொறுத்தவரை விஜய் ஹீரோ, ஸ்டாலின் வில்லன், அங்கிள் அப்படின்னு அவர் கூட்டுட்டா அது அந்த பசங்க பஞ்சு டயலாக். நீங்க 10 ரூபா பாட்டில்னு பாட்டு பாடிட்டா அது அவனுக்கு எவிடன்ஸ். 10 ரூபா பாட்டிலில் எத்தனை ஆயிரம் கேஸுகள், 18,000 கேஸுகள், 10 ரூபாய்க்கும் குறைவான இதுல 18,000 கேஸுகள் நாங்க தான் போட்டிருக்கிறோம், நாங்க பிடிச்சிருக்கிறோம். 10 ரூபாய்க்கு மேல வாங்கின கேஸுகள்ல 2,800 கேஸுகள் நாங்கள் தான் போட்டிருக்கிறோம் அப்படின்னு செந்தில் பாலாஜி பதில் சொல்றாரு. அதிமுக ஆட்சி காலத்தை விட அதிகமாக பிடிக்கப்பட்டது இந்த காலத்துலதான், இந்த 3-4 வருடங்கள்ல தான் அப்படின்னு சொல்றாரு. கொரோனா காலத்துல கூட நிறைய விற்பனை தடைப்பட்டுச்சு. ஆனா 3-4 வருஷத்துலதான் அதிகமான நபர்கள் இந்த கேஸ்னால பிடிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இப்படி எவிடன்ஸ், ஃபேக்ட் இதெல்லாம் அவனுக்கு தேவை கிடையாது. அவனுக்கு ஒரு பாட்டு தேவை, அந்த பாட்டு அங்க நடந்துருச்சு. அவனுக்கு ஒரு ஆக்ஷன் தேவை, அங்க டெத்து,
ஒரு 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 சோகம் தேவை அந்த கதையில. அந்த சோகம் அங்க நடந்திருக்குது. அதுல அவனே பலி கொடுக்கப்பட்டாலும் அவனுக்கு அதுல பிரச்சனை இல்லை. இந்த கதையில இன்னும் ஒரு டயலாக், பஞ்சு டயலாக் தேவைப்பட்டுச்சு. கடைசியில அவர் பேசியிருக்காரு, என்னைய வேணா தொட்டு பாருங்க. நீ சொல்ற கதையின் வில்லன்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் என்ன சொல்றாரு, எந்த ஒரு தலைவனும் தன் தொண்டன் சாவதை பொறுத்து கொள்ள மாட்டான்னு ஒரு டயலாக் சொல்றாரு. நீ கதையே வச்சுக்கோ, நீ படத்தை தான் பார்த்துட்டு இருக்கிற. உன்னுடைய எதிராளி எப்படி இருக்கிறாப்ல, நீ சொல்ற வில்லன் இப்படி இருக்கிறாரு. காந்தியின் மறு உருவமாவோ அல்லது இயேசுவின் மறு உருவமாவோ இருக்கிறாரு. ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, முடிஞ்சா என்ன தொட்டு பாருன்னு சொல்லி சவால் விட்டுக்கிட்டு இருக்கிற. அப்போ நீ சேடிஸ்ட்லயும் மோசமான சேடிஸ்ட். இன்னும் எத்தனை ரத்த பலிகளை வாங்குவதற்கும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு ரத்த கரைபடிந்த கரத்துக்கு சொந்தக்காரன். இன்னும் இந்த கைகள்ல எவ்வளவு ரத்தம் கொட்ட போகுதோ தெரியல. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு பேசப்பட்டது. ஒரு பகுத்தறிவு பேசக்கூடிய மண், சமூக நீதி மண் அப்படி இவ்வளவு பெருமைக்குள்ள இந்த தமிழ்நாடு இப்படி ஒரு மோசமான ஒரு நிகழ்வுல சந்திச்சிருக்கு. மக்கள் இதுல இருந்து என்ன சொல்றாங்க, அதுல இருந்து விடுபடுவாங்களா எப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கும். உங்க நேரத்துக்கும் கருத்து பகிர்ந்து நன்றி.